Ladies and gentlemen, வணக்கம். This is Enfield enthusiast. Thank you for your support and your kind words to my video. இந்த வீடியோ நம்ம தமிழ்லேயே பார்த்தலாம். சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கு, எதுக்கு நான் பழைய புல்லட்டை விற்றேன்றதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு, இந்த மாதிரி பழைய புல்லட் ஸ்கேமை பற்றி பேசுனதுக்கு நிறையா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க. சூப்பர் சார், எங்கள் மனசில் இருக்கிற பாரமே குறைச்சிட்டீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்தது இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணுறேன்னா, ஒரு சில நபர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. சார், இந்த பைக் வாங்கிட்டீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ரிவ்யூ போடுங்க அப்படின்ட்டுருந்தீங்க. அப்புறம் யமஹா எராக்ஸ் பைக் என்ன சார் ஆச்சு? ஒன்றும் இல்லை, இவங்க சர்வீஸ் போயிட்டு வந்துட்டாங்க. பார்த்துக்கலாம், மிரர்ஸ்லாம் இருக்கும், ரெடி பண்ணியாச்சு. இவங்கள பற்றி பார்ப்போம். இந்த பைக் ரிவ்யூ நீங்கள் போடவே இல்லையா இருந்தீங்க, அதை பற்றியும் போடுறேன். ஸோ வாட்ஸ் திஸ் வீடியோ அபவுட் இட்ஸ் அ ரிவ்யூ அபவுட் கிளாசிக் 350 அண்ட் ஆல்சோ யமஹா எராக்ஸ். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம யமஹாலேருந்து ஆரம்பிச்சிடுவோம். உங்களுக்கு தெரியும், நான் கீழே விழுந்திருந்தேன், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மிரர்ஸ்லாம் உடஞ்சிருந்தது. இந்த ஹேண்டில் பார், இந்த ஃபினிஷர் இதாக இருந்தது. அப்புறம் சைட்லலாம் ஸ்க்ராச்சஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே இருக்காது, எல்லாமே தெளிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யமஹா. ஏன்னா நாங்கள் இந்த வீடியோ போடும்போது வண்டி நார்மலாக தான் இருந்துச்சு. நான் ஒன்றும் இல்லை, நான் போய் யமஹா ஷோரூமில் கொடுத்துட்டு சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுங்க, வண்டியில் தான் பிரச்சனை இருந்தால் ரெடி பண்ணி கொடுங்கன்னு அவங்க சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த பைக்கை நான் ஓட்ட போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தனியாக வாங்கினுச்சு, டபுள் பாவு வாங்கினுச்சு. டபுள் பாவுன்னா அந்த பக்கம் திருப்பிக்கிறது, அப்படியே ஒடிக்கிறது, அந்த மாதிரி ஒடிச்சிச்சு. ஸோ நான் மறுபடியும் கொடுத்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிறேன். எனக்கு பைக்கில் எல்லாமே சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, கொடுத்து கரெக்டாக ஒரே வாரத்தில்ங்க எல்லாமே புது பைக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஐம் அப்சல்யூட்லி தேங்க்யூ ஸோ மச் டு யமஹா ஷோரூம். ரொம்ப பக்காவாக டீல் பண்ணாங்க எல்லாத்தையுமே. தேங்க்யூ ஸோ மச் பீப்புள். ஐ டோன்ட் வாண்ட் மென்ஷன் த பிளேஸ் தட் ஐ லிவ், ஸோ ஐ கான்ட் மென்ஷன் த ஷோரூம் நேம். ஐம் ரியலி சாரி. பட் யமஹா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போய் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிங்கன்னா உடனே பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் யமஹா. ஓகே, இந்த பைக்கில் இப்போ என்னென்னலாம் சார் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பார்த்தம்போது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகுன்னு சொல்லி காட்டு, இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பார் அண்ட் ஃபினிஷஸ், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த பார் 2 இதை மாற்றிட்டாங்க. அப்புறமேல கோன் செட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் பார் கீழே இந்த மவுண்ட் ஒன்று வரும், 2 பக்கம் இருக்கும், அதுதான் நீங்கள் திரும்புறதுக்கு. அந்த கோன் செட்டு டேமேஜாக இருந்தது. ஸோ அந்த கோன் செட்டை அழகாக ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு புது கோன் செட்டாக போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டு ஃபோர்க்கையும் மாற்றிட்டாங்க. இந்த ஃப்ரண்ட் டு ஃபோர்க் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் டு ஃபோர்க்கையும் மாற்றிட்டாங்க. தேங்க்யூ பீப்புள். அப்புறமேல உங்களுக்கு சைடு பேனல்னு சொல்லுவோம். இந்த சைட் பேனல்லாம் ஸ்க்ராட்ச் விழுந்துருந்ததில்ல, இந்த சைட் பேனல்லாம் மாற்றி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறமேல மிரர்ஸ் 2 மிரர்ஸ் புதுசாக போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறமேல இந்த அண்டர் ப்ராக்கெட் பெல்லி பேனல்னு சொல்லுவோம், இந்த இருக்கு பாருங்கள், இதையும் புதுசாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க சர்வீஸ் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் யமஹா. யூ பீப்புள் ஆர் ஆசம். ஓகே, இப்போது என்னென்ன அந்த வண்டியில் பண்ணாச்சுன்னு சொல்லியாச்சு. இப்போது இந்த பைக்கை பற்றிய ரிவ்யூ பார்ப்போம். இந்த மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 2024 மாடல். நான் எடுத்தப்போ ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடி எடுத்தேன், ஜனவரி 14th எடுத்தேன். அதனால் 2024 மாடல் தான். 2025 இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ 2024 தான். பட் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2025 தான் வரும். ஏன்னா 2025 தான் ரிஜிஸ்டர் பண்ணதுனால அந்த 5 தான் வரும். ஆனால் மாடல் இயர் 2024. ஓகே, இந்த பைக்கு சார் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? ஸ்மூத்தாக இருக்குது சார். நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்கூட்டர் எடுத்துக்கங்க, அது என்னோடய ஸ்கூட்டரில், அதை பற்றி விடுவோம். அந்த ஸ்கூட்டர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. அதில் 2 மடங்கு ஸ்மூத்னஸ் இந்த ஸ்கூட்டரில் கிடைக்கும் சார். பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோ என்ஜாய் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணலாம். சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு லேவரேஜான சீட் இது. நீங்கள் இப்படி உட்காந்துட்டிங்கன்னா அழகாக உங்களுடைய உள்ளே உட்கார வச்சு அழகாக அப்படி சோஃபாவில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் சார். நீங்கள் இதில் எப்படி நீங்கள் ரைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணாலும் ரைட் பண்ணலாம் சார். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஓட்டுறதுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். ரொம்ப கம்ஃபியான ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ஸ்பீடு நீங்கள் எப்படி சார் போவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டாப் ஸ்பீடு அடிக்கிறது இதில் எவ்வளோ போகணுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் 122 தொட்டிருக்கேன் சார். 122 டச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் போகலை.
அதுக்கு மேலே ஸ்கூட்டரி நான் புஷ் பண்ண விரும்பல. சும்மா ஒரு வாட்டி டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு ட்ரை பண்ணலான்னு போனேன். 122 போச்சு, 122 km/h போச்சு. கம்ஃபர்டபுளான ரைடிங். இது எப்படி இருக்குது உங்களுக்கு ரைடிங் ஸ்பீடு எப்படி இருக்குது சார் நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு எல்லா ரைடிங் ஸ்பீடையுமே சொல்லலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10லேருந்து எடுத்துங்க, 10லேருந்து நீங்கள் ஒரு 100 வரைக்குமே சொல்லலாம். 100க்கு மேலே பார்த்தீங்கன்னா வின் பிளாஸ்ட் ஹெவியாக உங்கள் மேலே அடிக்கும். ஸோ நான் 100க்கு மேலே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் 122 வரைக்கும் நான் தொட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ரைடிங் ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் சார் இருக்கும். அதேமாதிரி மைலேஜ் எவ்வளோ சார் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 45.6 கிடச்சிது. எப்படின்னா நான் ஒரு 40 to 60 லோக்கலில் ரைட் பண்ணிகிட்ருப்பேன். ரொம்ப ஸ்மூத்தாக தான் ஓட்டுவேன். ஸோ எனக்கு நான் 45 கிடைக்கிது எனக்கு மைலேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்பீட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்துட்டு பயங்கரமாக இதை ஹீட்டாக வருது, அது பண்ணுறது அதெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது. ஏன்னா அந்த ஸ்கூட்டர்லேயே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யமஹா என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு லிக்விட் கூலிங் இன்ஜின். இந்தியாவில் ஸ்கூட்டரில் லிக்விட் கூலிங் வச்சு வர ஒரே இன்ஜின் தான், ரேடியேட்டர் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அது 155cc தெரியுதா. அதேமாதிரி விவிஏன்னு சொல்லுவோம். அந்த விவிஏ வந்துட்டு வேரியபிள் வால் ஆக்சுவேஷன் சொல்லுவோம். அது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா, நீங்கள் சடன் த்ராட்டில் கொடுத்தா டக்குனு இது ஆக்டிவேட் ஆகிடும். பிச்சுக்கிட்டு போகலாம் நீங்கள். இது வந்துட்டு ஒரு பாக்கெட் ராக்கெட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு யமஹா R15 இருக்கிற இன்ஜின் தான் இதில் இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி நீங்கள் திருவ ஃபன்னாக இருக்கும். பயங்கர பெப்பியான இன்ஜின் இது. நீங்கள் நல்லா திருவி ஓட்டலாம். அதே மாதிரி இந்த பைக்னு வருது பாருங்க, இந்த ஸ்கூட்டரை நீங்கள் வந்து ஸ்லோவாக ஓட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். ஏன்னா ஸ்லோவாக ஓட்ட உங்களுக்கு பிடிக்காது. இன்ஜின் வந்துட்டு இன்னும் வேகம் திருவுன்ற மாதிரி உங்களை கொஞ்சம் என்கேஜாகவே வச்சுருக்கும். ரொம்ப ஒரு பெப்பியான இன்ஜின் இவங்க. ஓகேவா. அடுத்தது இதில் ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏபிஎஸ் இருக்குது சார். ஃப்ரண்ட் மட்டும் ஏபிஎஸ், பேக்கில் ஏபிஎஸ் கிடையாது. பேக்கில் ட்ரம் பிரேக் தான் வருது, அதனால் ஏபிஎஸ் கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட்டில் ஏபிஎஸ்ஸே சூப்பராக இருக்கும், பைட் நல்லாயிருக்கும். பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான். ஆனால் இதில் ஒரு பெரிய கூத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவில் டிசிஎஸ் கொடுத்துருக்காங்க சார், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு பேக் டயர் வந்து வழுக்காது. உங்களுக்கு ஏபிஎஸ் கொடுக்கனாலும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் மலையில் ஓட்டும்போது பிரேக் பிடிச்சினாலும் உங்களுக்கு வந்து ஸ்கிட் ஆகாமல் நேராக அப்படியே ஸ்டெடியாக வந்துடும். அதேமாதிரி உங்களுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் மணலில் நீங்கள் ஏற்றுறீங்கன்னா கூட உங்களுக்கு பைக் வந்து பின்வீல் வந்து அப்படி வளைஞ்சிக்கிட்டு போகாது. கரெக்டாக உங்களுக்கு ட்ராக்ஷன் கரெக்டாக உங்களுக்கு சூப்பராக கொடுத்து உங்களை சேவ் பண்ணி விட்டுறேன். மலையிலலாம் ஓட்டியிருக்கேன் நிறையா. ஸோ எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஏபிஎஸ் ப்ளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ஃபீச்சர் இது. லைட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா சார், இந்த ஸ்கூட்டரில் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் தான். நான் ஆன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நார்மலாக ஆன் பண்ணிங்கன்னா இந்த டிஆர்எல் பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த டிஆர்எல் பார்க்க ரொம்ப சூப்பராக அழகாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், லைட் ஆன் ஆகும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து லோ பீம் ஆக்சுவலாக. ஹை பீம் வந்துட்டு போடுறோம் பாருங்கள், இது ஹை பீம்ஸு. ஸோ ஆப்போசிட்டாக உங்களுக்கு பைக் வரதை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும், பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சைடு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃப்ரேம்லேயே கொடுத்துட்றாங்க. 2 பக்கம் ஃப்ரேம்லேயே உங்கள் சைடு இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. பேக்கில் லைட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் இது போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த எல்இடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இங்கே டிசிஎஸ்ன்னு இருக்கா, இந்த டிசிஎஸ்ன்றது ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப்னு சொல்லுவோம். இது என்னென்னா டிராஃபிக்கில் நிற்கும்போது ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கூட்டர் கரெக்டாக ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது வந்துட்டு மைலேஜ் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூட்டரில் வந்துட்டு உங்களுக்கு டேங்க் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இது ஃபியூல், இது லிட்டை ஆன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் திறந்துடும். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி சீட்ஸுக்கு அடியில் உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 22.4 24.5 லிட்ரு நல்லா காய்கறி கூட இந்த பாருங்கள், நல்லா கை உள்ளே போகுது பாருங்கள். நல்லா காய்கறி கூட பெரிய கூடையே வச்சுட்டு நீங்கள் வந்துடலாம். ஸ்டோரேஜ் ஒரு பெரிய ப்ளஸ் இதில். ஃப்ரண்ட்டில் நீங்கள் எதுவும் சிலிண்டர் அந்த மாதிரி நீங்கள் ஃபுட் இந்த போர்டு கிடையாது உங்களுக்கு, ஃப்ளோர் போர்டு கிடையாது. ஆனால் இங்கே வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக நீங்கள் உட்காந்தாலே உங்கள் கால் இதுக்கிட்ட வந்துடும். ஒரு சின்ன கூடை கூட நீங்கள் வச்சுட்டு போய்க்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யமஹா மோட்டார் சைக்கிள் கனெக்ட்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது.
அந்த ஆப்பில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஒய் கனெக்ட் ஆப் அதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஸ்கூட்டரை நீங்கள் இது பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கூட்டர் ஜிபிஎஸ் லொக்கேஷன் காட்டிடும், கடைசி எங்கே நிப்பாட்டிட்டீங்க ஸ்கூட்டர்ன்றதை காட்டிடும். அது மட்டும் பத்தாதுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது எல்லா ஃபியூச்சரும் உங்களுக்கு சூப்பராக காட்டிடும். ஓகேவா? ரைட். கம்ஃபர்ட் எப்படி சார் இருக்குது? சூப்பராக இருக்குது சார். கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். நான் ஓட்டுற சொல்லிட்டுருக்கேன். ஹைவேஸ்லாம் பிடிச்சிங்கன்னா சும்மா திருவிழாங்க திருவி விளையாடலாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்கூட்டருவாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? பக்காவாக இருக்கும் சார். ஹைவேல பிடிச்சிட்டிங்க, ஹைவேக்கான ஒரு ஸ்கூட்டர் தான். இவங்க வந்துட்டு நம்ம ஸ்கூட்டர்னே சொல்லக்கூடாது, மேக்ஸி ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹையர் சிசி இருக்கிற ஸ்கூட்டர் மேக்ஸி ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க. நான் தான் சொல்கிறேனே, 100லேருந்து 120 போகிறதுலாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு 40 பிடிச்சி நீங்கள் திருவுனீங்கன்னா டப்புன்னு 60, 80, 100, 120ன்னு சொல்லி டப்புன்னு மேலே போய்டும். கம்ஃபர்ட் ஹைவேஸுக்குலாம் சும்மா ரகலையாக இருக்குங்க. நீங்கள் போட்டு நீங்கள் திருவி விளையாடுறதுக்கு தான் அந்த ஸ்கூட்ரு. ஓகேவா? நான் லோக்கலில் கிராசரி ஷாப்பிங் நல்லாயிருக்கு, வண்டி எல்லாம் பெப்பியாக இருக்குன்னு வாங்கினேன். பட் ஆனால் நீங்கள் ஹைவேஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ கம்ஃபர்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 60லேருந்து ஒரு 100 வரைக்குமே சூப்பர் கம்ஃபர்ட் இருக்கும் சார். அதுக்கு மேலே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் ஹெவியாக விழுவும் மூஞ்சிலே. ஸோ நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. அப்புறமேலே கம்ஃபர்ட் நீங்கள் ரைடருக்கு பக்கா கம்ஃபர்ட் சார் பைக்கு, சூப்பர் கம்ஃபர்ட்டு. ஆனால் இதில் ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா சஸ்பென்ஷன் சார். ஒரு நல்ல குழியில் எங்கேயாவது கொண்டு போய் ஃப்ரண்ட்டில் நீங்கள் மெதுவாக ஸ்லோ ஸ்பீட் பண்ணி தான் நீங்கள் இறக்குற மாதிரி இருக்கும். குழியில் கொண்டு போய் இறக்குனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபோர்க்கு தட்டும், டப்புன்னு அடிக்கும் ஃப்ரண்ட்டில், உங்களுக்கு மனசெல்லாம் வலிக்கும். அப்படி பண்ணும்போது யமஹா பக்காவாக பண்ணிவிட்டு பேக் சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் கொடூரமாக கொடுத்துட்டாங்க. ரோட்டில் இருக்கிற ஒவ்வொரு பள்ளத்தில் இறங்கும்போது உங்கள் முதுகெலும்பில் வந்து குத்தும் சார். இது சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் கேவலம் அந்த பைக்கில். ஸோ நீங்கள் வேறு ஆஃப்டர் மார்க்கெட் சஸ்பென்ஷன் போகிறதா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எல்லாமே 10,000க்கு மேலே தான் சொல்கிறாங்க. அது ரொம்ப கொடூரமான ரேட்டு. ஸோ அதனால் லோக்கலில் தான் ஓட்ட போகிறோம், எதுக்குப்பா சஸ்பென்ஷன் மாற்றிக்கிட்டு நான் சொல்லி விட்டுட்டேன். ஓகே. ஸோ சஸ்பென்ஷன் இதில் மோசம் சார். ஸோ சஸ்பென்ஷனை மட்டும் நம்பி நான் வாங்கணுன்னா நீங்கள் அந்த இருக்குது பாருங்கள் பக்கத்தில், அதுக்கு போயிடலாம். நீங்கள் சஸ்பென்ஷன் இது நான் ஓகேன்னு சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஷன் கொஞ்சம் மட்டம் தான். யமஹா அதை கன்சிடர் பண்ணி நல்ல ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துறாங்கன்னா சூப்பர்னு சொல்லுவேன். ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கலில் ஓட்டினா நீங்கள் மெதுவாக ஓட்டணும். ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குன்னா நீங்கள் மெதுவாக போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேகமாக நான் போகிறேன்டா அப்படின்னு போனீங்கன்னா முதுகெலும்பு பதம் பார்க்கப்படும், பின்னாடி பதம் பார்க்கப்படும். ஸோ ஜாக்கிரதை. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் ஃபோர்க் வந்து இடிக்கும், அதுக்கும் ஜாக்கிரதை. சரி சார், பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு லேடியாக இருந்தீங்கன்னா இந்த பைக்கு உங்களுக்கு செட் ஆகாது மேடம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏறுறதே நீங்கள் காலை தூக்கி போட்டு ஏற மாதிரி தான் இருக்கும். அது ஃப்ரண்ட்டில் நீங்கள் காலை இப்படி எடுத்து வச்சுட்டு உட்காந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். அதுக்கு நீங்கள் ஓட்டவே முடியாதுன்னு நான் சொல்ல, நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். ஆனால் பில்லினா நீங்கள் உட்காரத்துக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒரு காலேஜ் போகிற பொண்ணாக இருந்தீங்கன்னா தாராளமாக உட்காந்துக்கலாம். அந்த பாருங்க ஃபுட் பேக்ஸ் இங்கே இருக்கும், அதே மாதிரி சைடில் இருக்கும். சாரீ கார்டெலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, இதில் சாரீ கார்டெலாம் எதுவும் கிடையாது. சரிப்பா பின்னாடி எப்படிப்பா பிடிப்பேன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் இப்படி தான் பிடிக்கணும், இங்கே உட்காந்துக்கிட்டு இப்படி தான் நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதான் இது இருக்கேப்பா இதில் கால் வச்சுக்கலாமேனா, சார் இது இன்ஜின் சார், டிரைவ் பெல்ட் இது இதிலே போட்டிருக்கு பாருங்கள், ப்ளீஸ் டூ நாட் ஸ்டெப்னு. ஸோ நீங்கள் உட்காந்து அங்கே தான் கால் வைக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா யமஹா R15ல் உட்காந்திங்கன்னா ஒரு மேல் மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் போகலாம். பசங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் சார். ஆனால் ஃபேமிலியை நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது, அதான் பிரச்சனை. நான் சிங்கிள் கட்டப்பா, நான் தனி கட்ட நான் வாங்கிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். பயங்கர பிப்பியான இன்ஜினு, செம்ம ஃபன்னாக இருக்கும், பிடிச்சி திருவி எடுக்கலாங்க, பக்கா ஜாலியாக இருக்கும் இன்ஜின்லாம். ஸோ அப்பேற்பட்ட வண்டி நீங்கள் வாங்கறதா இருந்தால் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் பில்லியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் 2 காலை போட்டு உட்கார்ற மாதிரி இருந்தால் அதுமாரி உட்காரலாம். ஒரு சைடில் உட்காந்திங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிங்க, ஓகேவா? ஸோ இதுதான் சார் யமஹாவோட நம்ம டீட்டெயில்டு ரிவ்யூ. நீ இத்தனை மாதம் ஓட்டிருக்கீங்க. எத்தனை மாதம்னா ஒரு 6 மாதம் கிட்ட ஓட்டிட்டேன், நான் 7 மாதம் கிட்ட ஓட்டிட்டேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு வாட்டி கீழே விழுந்தேன், நாய் குறுக்க வந்து கீழே விழுந்துட்டேன். அப்படியே விழுந்தாலும் கரெக்டாக ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் ஏஞ்சி வண்டியை சர்வீஸ் விட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் வண்டி ஒரு மாதிரி வாங்கிடுதுனால சர்வீஸ் சென்டரில் கொடுத்தோன்னா உடனே ஒரு வாரத்தில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி எல்லாத்தையுமே சூப்பராக மாற்றி கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ யமஹா பீப்புள், ஐ ரியலி ஓவ் யூ ஒன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஸ்கூட்ரு யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் லோக்கலில் தான் சார் ஓட்ட போகிறேன், எப்பப்போ ஹைவே எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னீங்கன்னா பிரித்து மேலாம் சார். இது நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா நவத்தி திருவி எடுக்கலாம், பயங்கர பெப்பியான இன்ஜின். இல்லைங்க நான் கொஞ்சம் ஃபேமிலி மேனுங்க, எனக்கு செட் ஆகுமானா கண்டிப்பாக உங்களுக்கான வண்டி இது இல்லை, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓட்டிக்கலாம். ஃபேமிலியோடு நான் போகணுன்னு அப்படி அந்த எண்ணத்துக்கே நீங்கள் போக வேணாம், ஓகேவா? நான் ஃபேமிலியாக இருக்கேன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கூட்டரை ஸ்கிப் பண்ணிடுங்க. காலேஜ் பசங்களாம் தாராளமாக வாங்கலாம் ஜி, செம்ம ஃபன் இந்த பைக், ஓகேவா? நல்லா பெப்பியான இன்ஜின் போட்டு திருவலாம் ஜாலியாக இருக்கும், ஓகேவா?
ஸோ இதுதான் சார் Yamaha Aeroxோட என்னோடய ரிவ்யூ. இந்த பைக் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள், மறுபடியும் பைக்னே வருது பாருங்கள். ஓகே, இந்த ஸ்கூட்டர் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா சும்மா லோக்கல் ரைட்ஸ்க்காக ஃபன்னுக்காக நான் வாங்கின ஒரு ஸ்கூட்டி இது. கிராசரி ஷாப்பிங் காய்கறியை வாங்குறதுக்குலாம் அந்த மாதிரி சீட்டை தூக்கி அடியில் வாங்கிட்டு அப்படி டப்புன்னு டிராஃபிக்கில் பூந்து நான் பாட்டுக்கு வந்துடுவேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பெப்பியான இன்ஜின், ஜாலியாக இருக்குது. ஓகே, இது Yamaha Aeroxோட ரிவ்யூ. ஓகே, இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350க்கு வருவோம். ஓகே, வண்டி வாங்கி இன்னும் ஒரு மாதம் ஆகலை சார். கிட்டத்தட்ட ஒரு இப்போது ஜனவரினே வருது பாருங்கள். இப்போது ஜூலை 7 எடுத்தேன். இப்போ ஆகஸ்ட் 1 நான் எடுக்கிறேன். இன்னும் ஒரு 6 நாள் போயிடுச்சுன்னா ஒரு மாதம் ஆகிடும். இப்போ நான் அந்த பைக்கில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு நான் ஓடோமீட்டரை காட்டுறேன் பாருங்கள். 1793. ஃபஸ்ட் சர்வீஸு ஒரு வாரத்திலே போயிட்டு பைக் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அந்த பைக்கில் நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வெளியில் போகும்போதெல்லாம் அந்த பைக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். ஏன்னா ஒரு வாரம் அவங்க இல்லை. ஸோ இவங்களெல்லாம் போயிட்டு வந்துட்டுருந்தேன். உங்களோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பைக்கில் எப்படி சார் இருக்குது சொல்லுங்கள். நான் இந்த பைக்கை வாங்கினதுக்கான மெயின் காரணம், என்னோடய பழைய காதலியை மறக்கிறதுக்காக நான் ஒரு புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன். அவங்க தான் இவங்க. ஒரே மாதத்துலேயே இந்த பைக்கை பற்றி எல்லாமே தெரியுமா சார்ன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு உண்மையிலே ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்ட்டாக இருந்தால், ஒரு மோட்டர் ஹெட்டாக இருந்தால், பைக்கு வாங்கி ஒரு வாரத்துலேயே இந்த பைக்கை பற்றி புட்டு வச்சுருவீங்க. ஸோ எனக்கு ரொம்ப பைக் வாங்கி 3 நாள்லேயே இந்த பைக்கை பற்றி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது நான் என்னன்னு சொல்கிறேன். அதாவது ஒரு பைக் நீங்கள் வாங்கிருக்கீங்க. நான் இப்போ பழைய 500 ஓட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போவேன். அதோட நான் சொல்லியிருக்கேன்னா அந்த பைக் எனக்கு மசில் மெமரின்னு. இந்த பைக் மசில் மெமரி எனக்கு வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆணுச்சு. ஆனால் அந்த பைக்கோட இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பைக் எப்போ ஹாப்பியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பீடோமீட்டரை பார்த்துக்கிட்டே ஓட்டுறது 60லேருந்து 80. நல்லா இருக்குப்பா பைக், இந்த பைக் கரெக்டாக இந்த பைக் இந்த கிலோமீட்டரை பர்ஃபெக்டாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடோமீட்டர் பார்த்து 40லேருந்து 80 வரைக்கும் சூப்பராக போதேன்னு பார்த்துட்டு ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே, ஒரு வாரம் ஆச்சு சார். இந்த பைக்கில் நான் ஏறி உட்காந்து நான் போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த பைக்கில் எந்த கிலோமீட்டரில் போனால் ஸ்மூத்தாக இருக்குன்னு எனக்கு மசில்லே அந்த ஏறிட்டு, அதாவது இதுதான் மசில் மெமரின்னு சொல்லுவோம். பிடிச்சி மெதுவாக திருப்பி கரெக்டாக அந்த பைக்கோட கம்ஃபர்டபுள் ஜோனில் 80லேயே போயிட்டுருப்பேன். அது நான் ஸ்பீடோமீட்டர் கூட பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த பைக் நல்லா உணர முடிஞ்சிடுச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு 1.5 வாரம் 2 வாரம் வைங்க, உணர முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் கரெக்டாக பிடிச்சிட்டு உட்காந்துடும். இது பாட்டுக்கு அழகாக கூட்டிகிட்டு போவாங்க. டிப்புன்னு அந்த பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. கரெக்டாக நான் பைக் நல்லா ஸ்மூத்தாக போகுதுப்பான்னு போயிட்டே இருப்பேன். நடுவில் எப்போயாவது பார்த்தா 80ல் போயிட்டுருக்கும். ரைட், இதை தான் மசில் மெமரின்னு சொல்கிறது. அதாவது உங்களுக்கும் மோட்டர் சைக்கிளுமான கனெக்ஷன் வந்துட்டு ரொம்ப அப்படியே பாண்டாகி மெர்ஜ் ஆகிடுது. இது வந்துட்டு நாங்கள் பைக்கிங் கம்யூனிட்டியில் பைக் லாங்குவேஜில் மேரேஜ்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி அதாவது உங்களுக்கும் பைக்குக்கு இந்த பாண்ட் நடக்கும்னா, இந்த பைக் கூட நீங்கள் பழகிறது, அந்த பைக் தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ரன்னிங் இன் பீரியட் உங்களுக்கு ஓரளவுக்கு பழக்கம் இருக்கும். பட் அதை தாண்டி இந்த பைக் வந்து தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மசில்லே, அதாவது நீங்கள் உங்கள் மெமரி ஆழ்மனத்திலே அந்த பைக் எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகிறது, அதுதான் வந்துட்டு மேரேஜ்னு சொல்லுவோம். ஸோ இவங்க பர்ஃபெக்டாக என் கூட மெர்ஜ் ஆகிட்டாங்க. இப்போது ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சார் ப்ளஷ்ஷு சார். நான் உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் எனக்கு வயசாகிடுச்சு சார் நீங்கள் சொன்னீங்கனாலும் சரி, நான் சின்ன பையன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் சரி, எல்லாருக்குமே ஏற்ற ஒரு மோட்டர் சைக்கிள்னால் இதுதான் சார். இந்த பைக்கு கொடுக்குற மாதிரி கம்ஃபர்ட்டு பக்கா சார். இது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆஃப்ரோடிங்னால் நான் இந்த ஆஃப்ரோடிங்கே ஒரு ஸ்கேம்னு சொல்கிறேன். அதை பற்றி நான் கடைசியாக பேசுகிறேன். ஆஃப்ரோடிங்னா ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ ஜல்லி மண் கண்ணெல்லாம் சரளாக தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு மேலே போடுறாங்க. இந்த பைக்கில் நான் ஏறினேன், ஒரு மண்ணும் தெரில சார் எனக்கு. அவங்க பாட்டுக்கு சும்மா டுப்புன்னாங்க. அவங்க பாட்டுக்கு ஸ்மூத்தாக மேலே ஏறி போயிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு இடத்துல கூட ஸ்கிட்டே ஆகலை. அவங்க பாட்டுக்கு ஸ்மூத்தாக மேலே ஏறிட்டாங்க, கீழே இறங்கிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. பாடுறா நீயா இப்படி அப்படின்னு சொல்லி நான் யோசித்த பைக் இது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கிளாசிக் 500லாம் ஓட்டிகிட்டு இருந்தேன். அது ரைடிங் பொசிஷனும் இது ரைடிங் பொசிஷனும் ஒரே மாதிரி தான். ஆனால் அந்த பைக்கு பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் எந்த கியரில் போட்டு திருவினாலும் பிச்சுக்கும் அது. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. கிளாசிக் 500லாம் வேறு கேரக்டர், பழைய புல்லட்டு வேறு கேரக்டர். ஆனால் இவங்க எப்படின்னா, அந்த ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மேலே ஏறுறோன்னா நீங்கள் 6th கியர் போட்டு 40லே போகலாம் சார். 5th கியர் போட்டு 40லே போகலாம். அந்த 40லே மேலே இவங்க ஏறுறாங்க, கம்ஃபர்ட்டாக ஏறுறாங்க. தம்பு சவுண்ட்லாம் தெரிக்குதுங்க. ஹை கியரில் லோ ஸ்பீடில் போனீங்கன்னா சும்மா டுப்புன்னுது. நான் என்ஜாய் பண்ணி ஓட்டினேன் அந்த பைக்கை. ஸோ மேலேயும் ஏறுறதுக்கு நல்லாயிருக்கு, கீழே இறங்குறதுக்கு நல்லாயிருக்கு. கம்ஃபர்டபுள் லெவல்லாம் வேறு மாதிரி சார் அந்த பைக்கு. பக்கா கம்ஃபர்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு நான் சொன்ன மாதிரி 40லேருந்து 80 ஜம்முன்னு போகுது.
அதுக்கு மேலேயும் நான் ட்ரை பண்ணேன், 100லாம் போனேன். வைப்ரேஷன்லாம் ரொம்ப கொடூரமான அப்படிலாம் கிடையாது சார். நீங்கள் கிளாசிக் 350 கார்பரேட்டர் வச்சுருந்தாலும் சரி, EFI பழைய வருஷன் வச்சுருந்தாலும் சரி, யூசி இன்ஜின் வச்சுருக்க மாதிரி வைப்ரேஷன்லாம் அதில் எதுவுமே கிடையாதுங்க. தம்ப் சவுண்டு கிளியராக கேட்குது, கம்பெனி சைலன்ஸரே தம்ப் சவுண்ட் நல்லா கேட்குது, இன்ஜின் வந்துட்டு பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது, நல்ல ஒரு இன்பமான ஒரு ரைடிங். 100க்கு மேலே 100 தொட்டிட்டிங்கன்னா லைட்டாக ஃபுட் பெக்ஸில் மட்டும் கிருன்னுக்கும், ஹேண்டில் பஸ்ஸில் லைட்டாக ஒரு மாதிரி வைப்ரேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மசாஜ் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்குலாம் ரொம்ப கொடூரமான வைப்ரேஷன்லாம் இல்லை. ஸோ ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர ப்ளஷ்ஷுங்க, பக்காவாக இருந்துச்சு. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், 40லேருந்து 80 வரைக்கும் பக்கா கம்ஃபர்ட்டுங்க. நீங்கள் பிடிச்சிட்டு உட்காந்துடலாம். உங்களுக்கு ஒரு எப்படி நீங்கள் பைக் ஓட்டுற அந்த ஃபீலிங்கே இல்லை சார். நீங்கள் பிடிச்சிட்டு ஜம்முன்னு உட்காந்துடலாம். அது பாட்டுக்கு நிம்மதியாக போயிட்டுருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் என்னன்னா, தூக்கம் வருது சார். இல்லை, நான் இந்த சீரியஸாக சொல்கிறேன், தூக்கம் வருதுங்க. 60லேருந்து 80க்குள்ளலாம் தொட்டிட்டிங்கன்னா அப்படியே வண்டி போகிறதே தெரியல, ரோட்டில் அப்படியே கிளைட் ஆகுறாங்க. சவுண்டு சும்மா இனிமையாக கேட்குறாங்க. நல்ல தூக்கம் வரும், ரொம்ப ஜாக்கிரதை. நீங்கள் டூரு போகிறதா இருந்தால் நல்லா தூங்கி எழுந்துட்டு வந்துடுங்க. தாலாட்டு போடுற மாதிரி இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல். திஸ் கம்ஸ் ஃப்ரம் கிளாசிக் 500 ஓனர். ஓகே, நான் 500 அந்த பழைய 500cc உங்களுக்கு தூங்கவே கூடாது. கையில் அப்படியே வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கும், தொடர்ந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, கை ஆட்டம் பாருங்க, அந்த மாதிரியே பதப்பராட்டம் அந்த மாதிரியே வச்சுக்கோ. உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் வைப்ரேஷனாக இருக்கும். ஒரு மண்ணும் தெரில சார். அவங்க கிளாசிக் 500ல் ஒரு 80ல் போனீங்கன்னா ஒரு க்ரௌலிங் சவுண்டு வரும், இருக்கும் சவுண்டு. அதே சவுண்டு இதில் அவங்க 80ல் கேட்குறாங்க. ஸ்வீட் அதை விட கொஞ்சம் பேஸ் அதிகமாக டீப்பாக ஸ்வீட்டாக கேட்குறாங்க. அதுவே உங்களுக்கு தாலாட்டு மாதிரி போயிடும். நல்லா தூக்கம் வரும், ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஸ்பீடு, டாப் ஸ்பீடு நான் அதில் 120 தொட்டிருக்கேன் சார். அதுக்கு மேலே நான் இன்ஜினை புஷ் பண்ண விரும்பலை, நான் விட்டுட்டேன். சும்மா டாப் ஸ்பீட் போய் பார்ப்போமே, அதான் 500 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டோமே, டாப் ஸ்பீட் போய் பார்ப்போமேன்னு போய் பார்த்தேன். 120 கிலோமீட்டர்ஸ் தொட்டேன். அதுக்கப்புறம் நான் போக விருப்பப்படல. இன்ஜினும் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரிப்பா நான் கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக 80லே க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பக்கா இது சார். ஸ்பீடில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி 120 நான் டச் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே நான் போகல. பட் கம்ஃபர்டபுள் ஸ்பீடிங் க்ரூசிங் ஸ்பீட்னா 40 to 80 வரைக்கும் போகலாம் சார். 5th கியர் போட்டு 40லேயும் போகலாம், 80லேயும் போகலாம். செம்ம ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஓகே, இதில் ஃபியூச்சர்ஸ்னால் என்ன சார்? ஒன்றும் கிடையாதுங்க. ஏபிஎஸ் மட்டும்தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏபிஎஸ் இருக்குது. 2 பக்கமும் அலாய் வீல்ஸ் வந்தது, ப்ளஸ் டியூப்லெஸ் அலாய் ரிம்ஸ் வந்துடுச்சு, அலாய் வீல்ஸ் ப்ளஸ் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்தது. ஸோ பஞ்சர் ஆனால் நீங்கள் அழகாக அந்த ஆணியை மட்டும் பிடுங்கி போடுற வரைக்கும் காற்று இறங்காது. ஆணியை பிடிங்கி போட்டுட்டு பஞ்சர் கேட் வச்சு சரி பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். பக்கா கம்ஃபர்ட்டாக இருக்குது. பக்கா இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அலாய் வீல்ஸ் பட் டியூப்லெஸ் டயர்ஸ். ஓகே ரைட். அடுத்தது லைட்ஸு சார். ராயல் என்ஃபீல்டுலேயே நம்மளுக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா லைட்ஸ் தான். ரொம்ப மட்டம் சார். நீ ராயல் என்ஃபீல்டு நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரில, அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன், படு மட்டம். அதுக்கு நான் ஒரு வேலை பார்த்தா அதை நான் என்னன்னு சொல்கிறேன் லைட்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போயே சொல்லிடுறேண்ணே. ஓகே, நான் வந்துட்டு இப்போ தான் நான் நேற்று தான் போய் ஆடியோ ஆஃபீஸில் காட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க காட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா ஆடியோ ஆஃபீஸில் காட்டும்போது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அந்த லைட்ஸ் அதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. என்னப்பா இதெல்லாம் ஏன்ப்பா போட்டுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே போடாமல் பம்பர் மட்டும் போட்டு நான் வந்தாச்சு. இப்போது இதில் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன சார் லைட் ஃபிக்ஸ் பண்ணிங்க? நேற்றே போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து ஆடியோ ஆஃபீஸில் போய் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் காட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்ன லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்டர்செப்டாரில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 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 லைட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து HAG 70 வாட் பல்புன்னு சொல்லுவோம். இன்டர்செப்டர் 2 சைடு இருக்கும். அதே தான் இவங்களையும் இருக்குது. இந்த பக்கம் 70 வாட்ஸ், இந்த பக்கம் 70 வாட்ஸ், 2 சேர்த்திங்கன்னா 140 வாட்ஸ் வரும். லைட்டு சும்மா பிக்குங்க. இந்த லைட்டை போட்டு நீங்கள் தயவு செஞ்சு லோக்கலில் தயவு செஞ்சு ஓட்டிடாதீங்க. வரவன் போகிறவங்களாம் இறங்கி திட்டுவாங்க, என்னடா பண்ணுற நீ மட்டும்தான் ரோட்டில் போகணுமாடா, நாங்களாம் மனுஷனா இல்லையாடான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு பட்டு பிரைட்டாக இருக்கும். நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி போட்டு காட்டுறேன். அதே மாதிரி இந்த லைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அலைன்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் சார். நான் சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. அலைன்மெண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஆப்போசிட்டில் வரவங்க மூஞ்சிலே அடிச்சிங்கன்னா அந்த ஆள் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவான். கொலை கேஸில் நீங்கள் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்படி அலைன் பண்ணுறது அதையும் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த லைட்ஸ் எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். உங்களுக்கு அது தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம பைக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் ஸ்பீக்கர்கிட்ட பேசுவேன். ASMR நினச்சிக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, லெட்ஸ் கோ. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் கம்பெனியோட லைட் ப்ரொஜெக்ஷன் LED லைட்ஸு. பிரைட்டு போட்டிங்கன்னா இன்னும் சிரிப்பாக இருக்கும். இந்த பாருங்க, இது டிம்மு, இது பிரைட், அவ்வளோதான். ஒரு சின்ன ஆங்கிள் மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் அந்த லைட்ஸை போடுறேன். இப்போ நான்
ஃபாக் லேம்ப் போட்டிருக்கேன். அந்த ஃபாக் லேம்ப் அந்த ஃபாக் இது ஸ்கோப்பு போட்டிருக்கேன், இந்த இது கேப் போட்டிருக்கேன். அது போட்டால் தான் லைட் அலைன்மெண்ட் உங்களுக்கு தெரியும், அதனால நான் போட்டிருக்கேன். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு லைட் அலைன்மெண்ட் நான் எப்படி வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்ட முடியும். நீங்கள் சப்போஸ் ஃபாக் லேம்ப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் லைட் அலைன்மெண்ட் வைக்கணும். நீங்கள் போலீஸ் கேட்டால் கூட இல்லை சார், நான் ஆப்போசிட்டில் வர ஆளுக்கு இல்லாத மாதிரி நான் என்னோடய ஹை பீமுக்கு தகுந்த மாதிரி தான் லைட் அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதனால் அவங்க ஆப்போசிட்டில் வர யாருக்குமே எந்த தொந்தரவும் இருக்கா சார், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது காட்டுறோம். ஓகேவா? இப்போ நான் லைட் போடுறேன். ஃபாக் லேம்ப்ஸ் ஃபாகோட அந்த கவர் இருக்கிறதுனால மஞ்சள் கலருக்கு உங்களுக்கு தெரியும், தெளிவாக தெரியும் பாருங்க. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு 2 இடத்துல மஞ்சள் கலர் லைட் எரியும். இங்கே ஒன்று எரியுது, இங்கே ஒன்று எரியுது, ரைட்டா? இது வந்துட்டு ஒரே லைட் பேட்டர்னு. இப்போ நான் போட போகிற லைட் பேட்டர்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பயன்படுத்துகிறாதீங்க. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ போடுறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு லைட் பேட்டர்ன், 2வது லைட் பேட்டர்ன். இது ரொம்ப கொடூரம். இப்படிலாம் போட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வரவன் எங்கேயாவது உழுந்துருவான். ஓகேவா? அந்த லைட் பேட்டர்ன் நீங்கள் போடக்கூடாது. இந்த பாருங்கள், டிம்மு ரைட்டு. இப்போது இந்த லேம்ப்பை போட்டு நான் உங்களுக்கு லைட் பேட்டர்ன் நான் காட்டுறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஹை பீம் இருக்கா, இந்த ஹை பீமுக்கு மேலே தான் உங்களோட ரைட் ஃபாக் லேம்ப்பு வரணும். அதாவது நீங்கள் திருப்பி கண்ட்ரோல் பண்ணி திருப்பி அலைன்மெண்ட் மாற்றி மேலே வைக்கணும். எதுக்காக அப்படி வச்சுருக்கேன்னீங்கன்னா, மறுபடியும் போட்டு கட்ட போகிறேன். ஹை பீம் எடுத்துகிட்டா ஹை பீம் போடுறேன், தெரியுதா? ஹை பீம் எடுத்துகிட்டா ஹை பீம் போடுறேன். அந்த ஹை பீமுக்கு தகுந்த மாதிரி தான் ரைட் சைடில் இருக்கிற ஃபாக் லேம்பை நீங்கள் திருப்பி மேலே ஸ்கோர் பண்ணி வைக்கணும். ஸோ உங்களுக்கு ஹை பீம் வந்துட்டு இந்த ரைட் பீம் வந்துட்டு கரெக்டாக ஹை பீமுக்கு மேலே அடிக்கும், நல்ல பிரைட்டாக பவர் தெரியும். லெஃப்ட்டில் இருக்கிற லைட் வந்துட்டு இங்கே அடிக்குது பாருங்க. இது எதுக்குன்னா, நீங்கள் நல்லா ஹைவேயில் போகும்போது இந்த லைட் வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஏதாவது குறுக்க வராமல் இருக்கிறதுக்காக தெளிவாக அடிக்கும். நீங்கள் லெஃப்ட் சைடு ஆங்கிள் தெளிவாக இந்த அதாவது இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் வரைக்கும் தெளிவாக இந்த லெஃப்ட் சைட் லேம்ப் கவர் பண்ணிடும். அதுக்காக தான் இப்படி வச்சுருக்கேன். இப்போ இப்படி இருக்குதுங்களா? இப்போ நான் இதில் இருக்கிற அந்த ஃபாக் லேம்போட கவரை கலட்டுறேன். உங்களுக்கு இந்த லைட்டோட பிரைட்னஸை பாருங்கள். நீங்கள் இது லெஃப்ட் சைட் லேம்ப் அடிக்குதா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் டிம் பண்ணுறேன். இந்த பாருங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரைட் சைடோட கேப்பை கலட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். ஹை பீம் போட்டோம்னா இப்போ லைட்டாக அந்த பேட்டர்ன்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க. இந்த பாருங்கள், இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஹை பீம் போட்டோம்னா இப்போ நான் லேம்ப்ஸை ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள். இப்போ தெரியுதா? இப்போது நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது, இதுதான் பைக்கு, நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது உங்களோட வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். ஆப்போசிட்டில் வரவங்க மூஞ்சில் லைட் அடிக்காது, தெரியுதா? அப்போ இதுதான் லைட் பேட்டர்ன். ஆப்போசிட்டில் வரவங்க மூஞ்சில் சுத்தமாக லைட்டே அடிக்காது. உங்கள் ரோடு இது தெளிவாக தெரியும். இது வந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் லைட் அடிக்குது பார்த்தீங்கன்னா, இது போக போக நீங்கள் வண்டியில் போக செவருன்றதுனால இப்படி தெரியுது. ஆனால் நீங்கள் ரோட்டில் போக இந்த ரைட்டோட பீம் வந்து அகலமாக இந்த பக்கம் லெஃப்ட்டில் அடிக்கிறது தெரியும். இவ்வளோ தூரம் தெரியுதா? இந்த லேம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக விரிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே தெரியும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டான ரோடு வியூ வந்துட்டு உங்களுக்கு பக்காவாக தெரியுங்க. பக்கா லைட் இது. ஆப்போசிட்டில் இந்த சைடில் தான் கார் லாரிலாம் வரும், அவங்க மூஞ்சிலே அடிக்காது. இதுதான் லைட் பேட்டர்ன். நீங்கள் இதை இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஃப்ரண்ட்டில் போய் காட்டுறேன். கொஞ்சம் லைட்டாக கண்ணை கூசும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆப்போசிட்டில் சப்போஸ் வரீங்கன்னா, புரியுதா? இப்படி தான் அடிக்கும். அதாவது வண்டிக்கு நேராக இப்படி வந்தீங்கன்னா இப்படி தான் அடிக்கும், மூஞ்சில் அடிக்கும், ஒன்றுமே தெரியாது. ஸோ நீங்கள் இப்போது இப்படி தான் ட்ரைவ் பண்ணுவீங்க நீங்கள், ரைட்டா? சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி தான் வருவீங்க. ஸோ உங்கள் லைட் பேட்டர் இந்த அளவுக்கு தள்ளி வந்துட்டு பாருங்க. நீங்கள் நேரில் வந்தால் தான் மூஞ்சில் அடிக்கும், இந்த சைடு வந்தீங்கன்னா அடிக்காது. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் லைட்டை ஆங்கிள் பண்ணணும். ஓகேவா? ரைட், இந்த லைட்டை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ பைக்கை நம்ம ஃபாக் லேம்ப்ஸ்லாம் அணைச்சிட்டு நம்ம பேசுவோம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருன்னு நினைக்கிறேன். பிரேஸ் மவுண்ட் பண்ணி இந்த லைட்டை இந்த பக்கம் திருப்பணும். இந்த லைட்டை மேலே வச்சு இந்த சைடில் திருப்பணும். ரொம்ப திருப்பிடக்கூடாது. அலைன்மெண்ட் பார்க்கணும். இப்போ நான் காட்டின அலைன்மெண்ட்டு தான் உங்களுக்கு பக்காவான அலைன்மெண்ட்டு. இப்படியே நீங்கள் லைட் செட் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் கண் உறுத்தாமல் இருக்கும், நீங்களும் உங்கள் ரைடை என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அந்த லைட்டில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சார், இதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். ஹச்ஏஜி லேம்பில் நான் இன்டர்செப்டாக இருந்தோ இதில் போட்டு நான் காட்டியிருப்பேன். அப்படியே நீங்கள் நைட்லலாம் எங்கேயாவது தனியாக ரைடு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த லைட்டை போட்டுங்க, அப்படியே வெள்ளம் மாதிரி இருக்கும் சார்.
ரோடு ஃபுல்லாக அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். நீங்கள் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பகலில் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்தளவுக்கு நல்ல லைட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும். ஸோ லைட்ஸுக்கு நான் இப்படி தான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுதான் லைட்ஸோடது. ஸ்டோரேஜ் இல்லைன்னா இது நீங்கள் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஸ்டோரேஜுன்னு நீங்கள் எதுவுமே எடுத்துக்க முடியாது. நான் டேங்க் கவர் பயன்படுத்தியிருக்கேன். ரொம்ப சின்னது தான். மற்றபடி இங்கே வந்துட்டு ஹூக் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கினா கூட வாங்கி இப்படி தொங்க விட்டு இந்த சாரி கார்டில் வச்சு இந்த சைடு ஸ்டாண்டை இழுத்து விட்டுட்டிங்கன்னா அழகாக இப்படியே நீங்கள் பையை மாட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஸ்டோரேஜ் இதில் எதுவும் கிடையாது. கம்ஃபர்ட்டு பக்கா கம்ஃபர்ட்டுங்க. அது நான் இப்போதைக்கு வர பைக்லேயே ரொம்ப கம்ஃபர்ட்டான பைக் எதுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த பைக் காட்டலாம். CB350 விட அதை விட இது கம்ஃபர்ட்டுங்க. CB350 விட அது கம்ஃபர்ட்டு, பக்கா கம்ஃபர்ட்டு. நான் ஓட்டிகிட்டு தான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? சஸ்பென்ஷன் சூப்பருங்க, அள்ளுதுங்க சஸ்பென்ஷனு. உண்மையிலேங்க இந்த பைக்கில் நாங்கள் சஸ்பென்ஷனை கொஞ்ச நேரம் கதறுவீங்க, முதுகுலாம் வந்து வலி பிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க, பக்கா ப்ளஷுங்க பைக்கு. நான் சொன்ன மாதிரி ஆஃப் ரோடுன்னு சொன்னேன் இல்லையா, மேலே ரொம்ப ரோடே போடாமல் ஒரு இடத்துல கல்லும் மணலுமான்னு ஒரு மண்ணும் தெரியல. நீ பாட்டுக்கு இருடா, நான் ஸ்வீட்டாக தம்சோனோட மேலே ஏற்றிட்டு போகிறேன்டான்னு போனாங்க. சூப்பராக இருந்துச்சு. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டு சூப்பருங்க. பில்லியன் கம்ஃபர்ட்டு. பின்னாடி ஒரு லோடை ஏற்றுனாங்க. நான் அவன் உட்காந்துட்டு டே என்னடா வண்டி இது, நீ இந்த வண்டியில் வந்தான் ஆக்சுவலாக பின்னாடி என் ஃப்ரெண்டு தான். இந்த வண்டியில் உட்காந்துட்டு கிலோமீட்டர் பின்னந்தலையிலே அரைஞ்சிட்டு வந்தான். என்னடா வண்டி வாங்கி தோணுருக்க, இலவா இருக்குடா, என்னடா மாடி மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குடா, இருக்கிற ரோட்டில் இருக்கிற எல்லா குண்டும் குழியும் பின்னாடி தெரியுதுடான்னா. இந்த வண்டியில் வரும்போது தயவு செஞ்சு நீ என்னை வெயிலில் கூப்பிட்றதா இருந்தால் அந்த பைக்கில் கூப்பிடு, நீ உன்னோட அந்த அராத்து வண்டியில் நான் வரமாட்டேன் அப்படின்னா. ஸோ பில்லியன் கம்ஃபர்ட்லாம் பக்காவாக இருக்குடா, இந்த பிரச்சனையும் தெரியலடா, சூப்பராக இருக்குடா அப்படின்னா. ஸோ நீங்கள் டூரிங் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா டூரிங் சீட்டுன்னு ஒன்று இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்ல குஷனாக இருக்கும். பார்த்து இந்த பின்னாடி பேக் போர்டுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக அப்படி மோல்டாக இருக்கும். நல்ல ஸ்டிச்சிங்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அது வாங்கிங்க. அது பேக் சீட்டையும் இருக்கும், வாங்கி போட்டுங்க. பில்லியன் கம்ஃபர்ட்டு சூப்பருங்க. ஸோ நான் இதுலேயே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யமஹா ராக்ஸு கிளியர் பண்ணியாச்சு, கிளாசிக் 350 கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இதான் சார் இந்த டீட்டெயில்டான ரிவ்யூ உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இன்ஜின் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸ்பீடு பற்றி சொல்லிட்டேன், ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியாச்சு, ஸ்பீடு சொல்லியாச்சு, ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, லைட்ஸு. இந்த பைக்கில் நான் லைட்ஸை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபாக்லம்ஸ் மாட்டுறேன்னு சொல்லி ரொம்ப படுபாதக செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனே எங்கள் ஃபாக்லம்ஸ் மாட்டுறேன்னு சொல்லிட்டு நேராக வந்து லாரியோட கண்ணில் அடித்து அந்த லாரி கொஞ்சம் லைட்டாக ஸ்கிட்டாகி இறங்கி சண்டைக்கு போய் நாங்கள்லாம் போய் விளக்கி விட்ட நாட்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் இல்லையா, இதே ஆங்கிளில் நீங்கள் லைட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டாக வரவங்களுக்கும் கண்ணு கொஞ்சம் எப்படி இந்த பிரைட்னஸ் கண்ணை அடிபடாமல் இருக்கும். நீங்களும் உங்களுக்கு ரோடு வியூ நல்ல ப்ராடாக கிடைக்கும். நீங்களும் ஸ்மூத்தாக உங்கள் ரைடை என்ஜாய் பண்ணலாம். முக்கியமான விஷயம், ஃபாக் லேம்ப்ஸை சிட்டியில் ரோட்டில் நீங்கள் பயன்படுத்திடாதீங்க. கடுப்பாக வாங்க. ஹைவேஸில் வந்தால் நீங்கள் தொடுங்க. ஏன்னா நம்ம சிட்டி லோக்கல்னால் நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸே இருக்கும், அதுவே நீங்கள் கவர் பண்ணிக்கும். நீங்கள் நார்மலாக அந்த லைட்டே போட்டுக்கிட்டு போகலாம். மற்றபடி நீங்கள் ஹைவே பிடிக்கிறீங்க, லாங் ரைட் போகிறீங்கன்னா நீங்கள் அந்த லைட்டை தாராளமாக பயன்படுத்தலாம். நான் சொன்ன ஆங்கிள் மறந்துடாதீங்க. சரி சார், பனி காலமாக இருக்குது, என்ன சார் பண்ணுறது? அதுக்கு தான் இந்த கவர் கொடுத்துருக்காங்க சார். நான் ஃபஸ்ட்டு இந்த போடும்போது போட்டு காட்டினேன். இது மஞ்சள் கவர், எல்லோ கவரு. இது நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா பனி காலத்துலலாம் உங்களுக்கு வந்துட்டு பக்காவாக இருக்கும். நான் நார்மலாக போடும்போதே மஞ்சள் லைட்டு சூப்பராக இருந்துச்சு. பனி காலத்துலலாம் போட்டிங்கன்னா லைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ பிரைட்டாக அழகாக உங்களுக்கு பனியெல்லாம் ஊடுருவி இந்த எல்லோ ஃபாக் லேம்ப்ஸு சூப்பராக கொடுத்துரும் சார். ஓகேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லைட்ஸை பற்றி ரொம்ப தெளிவாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி லைட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்டோரேஜ் பற்றி நான் சொல்லிட்டேன், எதுவும் கிடையாது, டேங்க் கவர் மட்டும்தான். அடுத்தது சஸ்பென்ஷன் பற்றி பேசியாச்சு, பில்லியன் ரைடை பற்றி பேசியாச்சு. ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஐ வில் கேட்ச் யூ பேக் ஆன் லேட்டர் வீடியோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.